Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான்வெஜ் பிரியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இது வந்து ஹைலி ரெக்வெஸ்டட் வீடியோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இந்த ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லி. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான வீடியோ. இந்த சிக்கன்லாம் நல்லா வெந்துட்டு நல்ல ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாதம்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அந்த அத்தன்டிக் சுவை மாறாமல் பெர்ஃபெக்டாக எப்படி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான பிரியாணி மசாலா தயார் பண்ணணும். அப்போ தான் அந்த சுவை மாறாமல் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 7-8 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 ஜாவித்ரி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது கூடவே ஒரு 7-8 நார்மல் ஏலக்காய் சேர்த்துட்டு 2 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிரியாணி மசாலா ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது முழுசையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதிலேருந்து 2 ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மீத இருக்க பவுடரை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய டைமில் நீங்கள் எப்போ பிரியாணி செய்கிறீங்களோ அப்போ இதிலேருந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்து செய்யலாம். ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. அதே அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து காய்ந்த புதினா இலைகள் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்க்கலாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. இதுவுமே நான் காய வச்சு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதில்ல. அதனால் நான் எப்போ கிடைக்குதோ அப்போ காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் இப்படி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 பச்சை மிளகாயும் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் பிரியாணியில் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியில் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 200 கிராம் அளவு அரிசி இருக்கும். இந்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. நம்ம பிரியாணி மசாலா பவுடர் அதுக்கப்புறம் மசாலா பேஸ்ட் இது 2த்தையும் தயார் பண்ணிவிட்டு இந்த அரிசியை ஊற வச்சோம்னா டைம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த அரிசி முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பிரியாணி தயார் பண்ணுறதுக்கு ஒரு அடி கனமான பத்தீலா வந்து சூடுபடுத்திக்கோங்க. பத்தீலாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து குக்கர் கூட யூஸ் பண்ணலாம். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்து பண்ணுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குறதுனால இந்த வெங்காய விழுது ஈஸியாக வதங்கிடும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவையும் சேர்த்துருங்க. நான் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மீதம் இருக்கதை ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்குவேன். நார்மலாக மசாலா ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா
ஒரு 20 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான ஃப்ரெஷ் தயிர் வந்து சேர்க்கணும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை முழுமையாக வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வரைக்குமே நான் தண்ணி சேர்க்கலை. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இடையிடையில் கலந்து மட்டும் விட்டுட்டே இருந்தேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 200 கிராம் அளவு அரிசிக்கு 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கிட்டு ரொம்பவே மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சிக்கன் பீசஸ் ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு அரிசி அதிகம் சேர்த்தோன்னா அந்தளவுக்கு பிரியாணி சுவை வந்து நல்லா இருக்காது. இப்போ இந்த கிரேவி வந்து சிக்கனோட எல்லா பகுதியிலையும் படுறதளவுக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தண்ணியில் சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்து தானாகவே தண்ணி வந்து வெளியாக ஆரம்பிக்கும். இப்போ மூடி வச்சு மூடியாச்சு. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஓரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து வெளிவிட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்க்கணும். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கவனமாக சேர்க்கணும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு சிக்கன் வந்து ஒரு 80% வெந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம ரைஸ் கூட சேர்த்து வேகும் போதும் சிக்கன் வேகும். அதனால் இப்போ ஒரு 80% வெந்தால் போதும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இது பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும். இந்த கிரேவியவே நம்ம அப்படியே வெள்ளை சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். இந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்க சமயத்தில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துடணும். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போ இதில் மறுபடிக்கும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம நார்மல் பாஸ்மதி அரிசிக்கு வந்து 1.5 அதாவது 1.5 கப் அளவு தண்ணி சேர்ப்போம். அது வந்து கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஆனால் இந்த சீரக சம்பா ரைஸ்க்கு வந்து நம்ம 2 கப் அளவு தண்ணி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு புளிப்பு சுவைக்காக தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சிக்கனில் இருந்தும் தண்ணி வெளியாகிருக்கும். அதனால் இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டே இருங்க. நம்ம சேர்க்கும் போது அரிசி வந்து வெளியில் தெரியலை. இப்போ 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணியோட அந்த அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். இது வந்து தம் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாமே இந்த அரிசியில் இறங்கும். பிரியாணியுடைய நல்ல சுவை வந்து கிடைக்கும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். நல்ல கலர்ஃபுல்லான சூப்பரான மணமான பிரியாணி தயாராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது. ரொம்ப பதமாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி ஒரு வேளை வேகாமல் இருந்ததுன்னா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த ரைஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.